இந்த அதிசய காரியத்தை நாங்கள் இந்த ஒன் காட் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த காட்சியை நான் முதல் பார்க்கும் பொழுது நான் மெய் சிலிர்த்து போனதே அப்படின்னு சொன்னதை காட்டிலும் நான் வியந்து போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, மட்டத்தில் இருக்கிற நம்முடைய கட்டிடங்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து ஏசி போட்டு, ஃபேனை போட்டு, சேர்ஸை போட்டு, சோஃபாவை போட்டு, லைட்டிங்கை கொடுத்து, புகை போட்டு, வர்றவங்களுக்கு உணவளிச்சு, இத்தனை வசதிகள் செய்தால் கூட நாம சரியா ஞாயிறு ஆராதனைக்கு செல்வது கிடையாது. ஆனால் அந்த தேசத்திலும் அந்த கிராமத்திலும் அந்த ஜனங்கள் அந்த உயரத்தில் இருக்கிற ஆலயத்தின் ஒரு மணி, அதாவது அந்த ஆலயத்தின் மணியை நீங்க பார்த்தா கூட மிகுந்த வியப்படைவீங்க. அது இரும்பினால் செய்யப்பட்டதில்ல, அது ஒரு பாறை, ஒரு பாறையினுடைய ஒரு தகடு. அந்த பாறையின் தகடை அடிக்கும் பொழுது அந்த ஓசை அந்த கிராமம் முழுசும் கேட்குது. அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, சபை கூடிவிட்டது, வாருங்கள் என்று சொல்லி. அவ்வளவு அதிசயம் வாய்ந்த இந்த தேவாலயத்தை குறித்து உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடும் இந்த ஆச்சரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காட்சிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கீங்க.